வசந்தியோ, சென்னை சுத்தி பார்க்க போகணும், அங்க போகணும் இங்க போகணும்னாலுவே ஒரு அசிக்கையை காணும். இன்னைக்கு தானே கிளம்பணும்னாலுவே இந்த பெரிய பொண்ணையும் காணும், உமாலையும் காணும். போறமா இல்லையா? இன்னைக்கு தானக்கோ போகணும்னாலுவே அதெல்லாம் கிளம்புவாளுவே. என்ன சாயங்காலம் தானே போகணும், அதனால அப்படியே இருப்பாளுவலா இருக்கும். ஏமா ஏமா இங்க பாருமா அந்த சோனிய எதுக்கிட்ட அலறுதா? எப்பவும் அலறிக்கிட்டே இருக்கா, ஏன் இப்படி கத்துதா? ஏமா இவளை பாருமா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வந்து பேக்குக்குள்ளே அதை வை இதை வைங்கம்மா. அவளுக்கு ஒரு தனியாக ஒரு பேக் இருக்கலாமா, அதில் வைக்க வேண்டியதானம்மா. ஏன் மக்கா இதுக்கு போட்டு சண்டை போடுதியே? ஆளுக்கு ஒரு பேக்கில் எடுத்து வைங்க அவிய துணியை. அதுக்கு ஏன் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கியே? நான் இல்லை பெரியம்மா, இவ தான். ஒரே ஒரு துணி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது என் பேக்கில் சேரலை. அதை எடுத்து வையின்னு சொன்னதுக்கு இந்த சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே அலறிக்கிட்டு வாராமக்கிட்ட. ஏட்டு சோனி சரியான ஆள் தான். நீ அங்கே வச்சு என்கிட்ட என்ன நிலை நின்னா அதனால நம்மகிட்ட சொல்ல வந்தேன். இங்கே வந்து அப்படியே பழட்டி அடிச்சிட்டியே. ரெண்டு பேரும் இப்போ போகலன்னு வையே, கூட்டிகிட்டு போக மாட்டாம சவத்தை போட்டுட்டு இங்கேயே கிடப்போன்னு. போறீங்களா இல்லையா? கேட்டு சந்தியா வந்துரு, இதுதான் சாக்குன்னு அம்மா கூப்பிட்டு போகாமல் விட்டுருவா, ஓடி ஓடிடுவோம். சவத்து எல்லா வீட்லேயும் இதுதான் போலக்கோ. அங்கேயும் வந்துட்டு பூ மாதிரியும் சதீஷும் கலந்து ஒரே சண்டையாக தான் இருக்கும். போனாதான் இனிமேல் தெரியும் அவைய எப்படி இருக்காதுன்னு. லட்சு, துணியெல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா இல்லையா? என்ன எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிய? கிளம்புன மாதிரி தெரியலையே. உங்களை தான் அசிக்கையே இல்லையில. உன்னையும் காணும் உமாவையும் காணும். போகிறோமா என்னன்னே தெரியலையே, அதான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டுங்க. என்ன சாயங்காலம் போக வேண்டியதானே, நம்ம என்ன ஒரு 2 சேலையை எடுத்து வச்சுட்டு வர வேண்டியதா. லட்சு, அதெல்லாம் நான் சொன்ன நேரத்துக்கு கிளம்பிடுவோம்க்கோ. உங்களுக்கு தெரியாதா? உமாவும் நானும் எப்போவுமே வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னு. அதெல்லாம் கிளம்பிடுவோம் லட்சு. நீங்கள் தான் பிள்ளைகள் எல்லாரையும் போட்டு இழுத்துக்கிட்டு வருவியா? எங்களுக்கு அப்படியா? எல்லாத்தையும் மாமியார் தலையில் கட்டிக்கிட்டு நம்ம ஓடிட வேண்டியதான். பெரிய பொண்ணு, நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோமா? ஏன் வசந்தியக்கோ, அதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். என்ன இவையெல்லாம் வந்தால் தான் கூட்டிட்டு போக முடியுமா என்ன? இப்போ இவகிட்ட போய் கேட்டால் லீவ் இல்லை, அது இல்லை இது இல்லைம்பாவ. அப்புறம் பிள்ளைகள் எப்படி தான் சுற்றி பார்க்குது? பிள்ளைகள் பேரை சொல்லி தான் நம்மளும் போய் பார்த்துட்டு வர முடியும். நம்ம போயிட்டு வருவோம்க்கோ, அதான் நான் வாரம்ல. ஆமாம், வந்த நல்லா. உன்னை எப்படி வச்சு மேய்க்கிறதுனே தெரியல, நீ எப்படி எங்களை பார்த்துக்க போகிறான்னு தெரியல. உன்னை நம்பி நாங்களும் சரி டூரு போவோம்னு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டில் உன் ஜெராக்ஸ் ஒன்று கிடக்குது, அந்த கழுதையும் கேட்கவே மாட்டேங்குது. மைனி சும்மா இருக்கும் மைனி, வாங்க போயிட்டு ரூமுக்குமே இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நல்லா ஜாலியாகிடும். போயிட்டு வந்துடலாம். சரியில்ல, அப்போ நான் எல்லாருக்கும் வந்து நைட்டுக்கு புளிசோறு கிண்டியிருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்து நானே கிண்டி அந்த கட்டப்பையில் எடுத்துகிட்டு வரேன். வெளியிலலாம் எதுவும் வாங்க வேண்டாம். அதுவும் சரி தானச்சு, சாப்பாடு செலவாவது மிச்சமாகும். செய்யுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய பிள்ளைகள் தானே, எல்லாத்தையும் அவள் வேலையை எடுத்து வச்சுப்பா. நீங்கள் இந்த சோறை மட்டும் செஞ்சு வச்சுருங்க. நானும் போயிட்டு உமாக்கிட்ட ஒரு எட்டு சொல்லிவிட்டு அப்படியே போய் எல்லா துணியும் எடுத்து வைக்கேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டாள்கிட்ட கேட்டேன், இன்னும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. வீட்டில் தான் கிடக்காவ, போய் சொல்லுவோம். சரி பெரிய பொண்ணு, போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆகுங்க. சாயங்காலத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இல்லை. சரி லட்சு, போயிட்டு வரேன். ஏக்கோ அப்படியே நானும் கிளம்புதுக்கோ. அந்த பூ மாதிரியும் சதீஷும் என்னதான் பண்ணாவன்னு தெரியல, துணியெல்லாம் எடுத்து வச்சாவளான்னு தெரியல, போய் பார்க்க. சரி வசந்தியா, சீக்கிரமா கிளம்புங்க. சரிக்கோ நாங்கள் கிளம்பி வாரோம். எல்லாரும் வந்துடுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. தனியெல்லாம் வண்டி பிடிக்க முடியாது. சரி பிள்ளை, சரி. அப்போ நானும் கிளம்புதேன். லட்சுமியும் போயிட்டு சின்ன பொண்ணு எல்லாம் எடுத்து வச்சாலான்னு நானும் போய் பார்க்கேன். நான் போயிட்டு வேணா வந்து சோறு செய்யறதுக்கு வாரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பத்திராளியக்கோ, நான் செஞ்சுக்கிடுவேன். நீங்கள் போய் கிளம்பிட்டு மட்டும் வாங்க. சரி லட்சுமி, அப்போ நான் போய் கிளம்புதேன். நம்மளும் உள்ள போய் பார்ப்போம் இவங்க என்ன பண்ணதா, கிளம்பிட்டாளா என்ன எடுத்து வச்சுட்டாளான்னு. போகிறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், ஒரே ஜாலி தான். மக்கா சந்தியா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா மக்கா? அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேம்மா. இங்கே பாரு, ஒரு பேக் நிறைய எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் உனக்கு ஒரு 2 சேலை மட்டும் தான் எடுத்து வைக்கணும் பார்த்துக்க. சரி, அன்னைக்கு ஒரு 2 சேலையை மட்டும் 2 சேலையும் 2 சட்டையும் மட்டும் எடுத்து வைங்க. அப்படியே உன் பேக்லேயே கூட வச்சிரு. ஆனால் சின்னவன் என்ன பண்ணுதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாலா இல்லையா? அவள் என்னந்தாம்மா எடுத்து வைக்கா, அதை எடுத்து வைக்க இதை எடுத்து வைக்க, அப்புறம் வேண்டாண்டா எல்லாத்தையும் மாற்றி உழைச்சி போட்டுட்டு இருக்கா. சந்தியா, நீ வாயை மூடு சரியா? இவன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு இருக்காமா. என் கண்மையை காணும், என் லிப்டிக்கை காணும், எதையுமே காணும். எல்லாத்தையும் இவள் பேக்கில் எடுத்து வச்சுட்டான்னு நினைக்கேன்.
ஏட்டி சோனி தேவையில்லாம பேசாது சரியா? உன் லிப்டிக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஊத்த உன் வாயில போட்ட லிப்டிக் எடுத்து நான் போடுறேன். ஏட்டி 2 பேரும் இன்னும் சண்டை தான் போடுதீல. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்கட்டி. சீக்கிரமா போகணும், எனக்கு வேற வேலை கிடக்கு. நான் போய் வந்து சோறு செய்யணும். கொஞ்சம் புளிச்சோறு செஞ்சாதான் நைட்டு சாப்பிட முடியும். ஏ பூமாரி, என் துணியெல்லாம் எடுத்து வச்சியா? தண்ணிமே உட்காந்துருக்கே, வந்து இதை வாங்கிட்டாவது போலாம்ல. தூக்கவும் முடியல, இழுக்கவும் முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர. பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கா. எடி பூமாரி, இன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போடுற இதில் நான் இல்லை. நானே வந்து மெட்ராஸுக்கு போகிற சந்தோஷத்தில் இருக்கேன். தேவையில்லாம பேசாத. என் துணியில் எடுத்து வை நீ முதல்ல. ஏல சதீஷு, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எப்படி? எம்மா எல்லாம் பூமாரி எடுத்து வச்சுட்டாமா. அவ்வளோதான், நம்ம இப்போ கிளம்புனோம்னா ஓடிடலாம் மெட்ராஸ்க்கு. மாற்றி மாற்றி குதிச்சுட்டு மட்டும்தாம்மா இருக்கேன். எல்லாத்தையும் நான் தாம்மா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா உன் துணியையாவது நீ எடுத்து வைக்கலாம்ல, அவளை ஏமலே சேரப்படுத்துதா? எம்மா எனக்கு எத்தனை துணிமா? ஒரு 2 சட்டை 2 பேண்ட்டு தானேம்மா. அதை பூ மாதிரி எடுத்து வச்சா என்ன? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த கலர் எடுத்து வையேன்னு. எங்க எங்க சொல்லு பெரிய பொண்ணு. ஏன் எங்க நான் எல்லாரு கூடயும் மெட்ராஸுக்கு போகிற சுற்றி பார்க்கணும்னு சொன்னோம்லாங்க. இன்னைக்கு கிளம்புதோங்க. சரி சின்ன பொண்ணு, நீ தான் சொன்னிய முதல்லையே, போயிட்டு வாங்க எல்லாம். எங்கே ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பட்டுமாங்க? ஏன் கிளம்பி போயிட்டு வாமா, என்னம்மா அதில் இருக்குது? ஒரு 4 நாள் தானே, கிளம்பி போயிட்டு வா. எங்கே ரொம்ப சந்தோஷங்க, நாங்கள் ஜாலியாக போய் சென்னை சுற்றி பார்த்துட்டு வாருங்க. ஐயோ தொப்பி தலையா, உங்ககிட்ட நேரத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் போகிறேன் போகிறேன்னு. நீ கண்டுக்காமல் அப்படியே உட்காந்து ஃபோனையே பார்க்க. எனக்கு தெரியாதியா, நான் இன்னைக்கு போயே ஆவேன். நீ ஜாலியாக போய் சுற்றிட்டு வருவேன். இவன் இங்கே கிடந்து நம்ம உயிரை வாங்குறதுக்கு அங்கே போயிட்டு வந்தானா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். சவத்தை போன்னு சொல்லுவோம். உமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. நான் பிள்ளைய பார்த்துக்கிடுதேன். அதனால என்ன, நீ எப்போவாவது தானே போற, போயிட்டு நல்லா சந்தோஷமா உன் கூட்டாளியோட சுற்றிட்டு வா. ஏய் ஏய், நான் ஊருக்கு போகிறேன், நான் மெட்ராஸ்க்கு போகிறேன். ஏய் ஏன்னா சின்ன பொண்ணு கிளம்புனியா இல்லையா? ஏம்மா நான் அப்போவே கிளம்பி உட்காந்துட்டேன். உனக்கும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. ஊரு சுத்தணும்னாலும் உங்கள் அத்தைக்காரி மாதிரி உடனே கிளம்புவியே. நீ எப்போ பார்த்தாலும் அத்தையே பேசிகிட்டு இருக்காதம்மா. நான் கிளம்பிட்டேன், நம்ம கிளம்புவோம். பெரிய பொண்ணு அத்தை என்ன சொன்னாவ? கிளம்பிட்டாவளா இல்லையா? ஆ எல்லாம் கிளம்பியாச்சு. நான் உள்ளே போய் கொஞ்சம் வேலை கிடக்கு, அதை முடிச்சுட்டு இந்த மாட்டுக்கு தண்ணி மட்டும் வச்சிருந்தேன். அப்படியே கிளம்பி போக வேண்டியதா. ஏய் நாங்கள் மெட்ராஸ்க்கு போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம். என்ன சுவாணி, ஆட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கே. ஆமாம் பின்ன இருக்காதா, நாங்கள் தான் ஊர் சுற்றி பார்க்க போகிறோமே. ஏய் ஜாலியாக இருக்கு. ஏ சுவாணி, ஆடினது போதில்ல. சின்ன பொண்ணு கிளம்பிட்டாலா என்னன்னு கேளல ஃபோன் பண்ணி. உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீயே ஃபோன் பண்ணி கேளாமட்ட. நானும் ஃபோன் பண்ணல போ. நீ ஃபோன் பண்ணி கேளு சின்ன பொண்ணு கிளம்பிட்டாளா என்னன்னு. நானே கேட்கேன் போ. அப்புறம் சின்ன பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சின்ன பொண்ணு ஒன்றை தான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஆமாம் சின்ன பொண்ணு எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டியா அப்படி? இல்லை இன்னும் எடுத்து வைக்கணுமா? சொல்லு சந்தியா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். நான் எப்போவே ரெடி ஆகிட்டேன் தெரியுமா? எங்கள் அம்மா தான் இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் இருந்து கதை பேசிட்டு வந்திருப்பா உங்களுக்கு. சின்ன பொண்ணு சிவப்பு கலர் ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சுக்க, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி போடுவாங்க. சரி சந்தியா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, அப்போ நம்ம எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்போம். நீங்களும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம் எல்லாரும். பாய்.